பிரதமர் பேசினது தப்பு இல்லை அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு கட்சியினுடைய தலைவர்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்கன்னு. அது இந்த பேச்சையும் குறிப்பிட்டு அனுப்பியிருக்கு. பிரதமர் இதில் வெறுப்பு பேச்சு பேசலை, இந்து முஸ்லீம் பிரிவினை பேசலை அப்படின்னா ஏன் எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சு? நோட்டீஸ் அனுப்புறது யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நோட்டீஸ் எடுத்து அனுப்புவாங்க. நோட்டீஸ் அனுப்புறது ஃபார்மல் தான். அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க, அதுக்கு கண்டிப்பாக விளக்கம் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்காக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பலன்னா தேர்தல் ஆணையத்து மேலே ஒரே கல் எரிய போகிறாங்க. தேர்தல் ஆணையம் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே அனுப்பிடாது. எது அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படின்னு கேட்டப்போ ஒரு வாரம் கழிச்சு அந்த நோட்டீஸ் வந்தது. அதுவும் நேரடியாக வராம கட்சி தலைவர்களுக்கு வந்தது. கார்கேக்கு வந்துச்சு. இங்க ஆனா இப்போ கவர்மெண்ட் இப்போ எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறதுனால பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்ப முடியாது. அதனால கட்சி சார்பாக கட்சிக்காக தானே பேசுறாங்க. இப்போ பிரச்சாரங்களுமே கட்சிக்காக தானே. இது வரைக்கும் நேரடியாக தான் சார் அனுப்பிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக கட்சி தலைவர்கள் இல்லை, கட்சி தலைவருக்கு அனுப்புறது தான் சரின்ற நான் அதுதான் அதான் சரி. கட்சி வேலை தானே சார் இது. இப்போ அரசாங்க வேலை இல்லை. அரசாங்க வேலை இல்லை. பிரதமர் பதவியை வச்சு அந்த கெப்பாசிட்டியில் பேசுறது இல்லை. இப்போ அரசியல் கட்சி பாரதிய ஜனதாங்கிற அரசியல் கட்சி சார்பாக அந்த கட்சியினுடைய வெற்றிக்காக பேசுகிறாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்காக பேசுகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு நோட்டீஸ் அனுப்புறதுலாம் ஃபார்மலாக நடக்கிறது தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, மன்மோகன் சிங் அவர்கள் 2006 பேசின தேசிய கவுன்சில் கூட்டத்தில் பேசின பேச்சை ஏன் கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 10 பிரிவினர் இருக்காங்க ஒரு நாட்டில், அதில் ஒரு 4 பிரிவினரை மட்டும் எடுத்து கோட் பண்ணி பேசிட்டு மிச்சம் இருக்கிறவங்கள விட்டுட்டா அப்போ எல்லாத்தையும் பேசினதாக அர்த்தமாகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மன்மோகன் சிங் பேசினதை இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனில் கொண்டு பிரதமர் கோட் பண்ணுறாரு. ஸோ அப்போ அங்கேருந்து கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் கொண்டு என்ன சொல்ல வர்றாரு, இஸ்லாமியர்களுக்கு உங்கள் சொத்துக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ல வந்தால் அது பிரிவினை இல்லையா? அதில் பர்டிகுலராக அவர் இஸ்லாமியர்களை பற்றி சொல்கிறாரு. இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை இருக்குது, அவர்களுடைய வளர்ச்சியும் உள்ளடங்கினது தான் நாட்டுடைய வளர்ச்சிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்போ அந்த இஸ்லாமியர்கள்னு அவர் குறிப்பிட்டதுனால இவர் எல்லாம் இப்போ நீங்கள் பாரிஸ் போனீங்கன்னா பார்க்கலாம். ஒரு 3 ஜெனரேஷனாக நான் பார்த்துட்ருக்கேன் சார். அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் தான் வீடே. தகப்பன் மகன் பேரன் வரைக்கும் அதில் தான் வாழ்கிறாங்க. ஏன்னா பாரிஸ் குடோன் ஸ்ட்ரீட்டு செம்புதா ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் போனீங்கன்னா பார்க்குறது எல்லா நகரத்துலையும் இருக்குது. எல்லா ஏழைகளுக்காகவும் ஏழைகள் நல்லா வரணும், அவன் எல்லா செல்வங்களும் அவங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படணும்னா இதில் கொஸ்டினே கிடையாது. அதில் ஒரு சப்டிவிஷனை ஒதுக்குனதுனால செல்வம் பகிர்ந்தளிக்கப்படுவதை பிரதமர் விரும்பவில்லை. அது அவருடைய இன்டர்பிரேஷன். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் முக்கியத்துவம் கொடுக்காங்க. ஏற்கனவே 75 42வது சட்ட திருத்தத்தில் செக்குலரிசம் சோசியலிசம் எல்லாம் இந்திரா காந்தி சேர்த்து கான்ஸ்டியூஷனில் இல்லாததை சேர்த்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை தொடர்ந்து அது இன்னைய வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆகப்பட்டு அந்த சரத்தை சேர்க்கறது இது வரைக்கும் விவாதிக்கவும் படலை பார்லிமெண்ட்டில். அது எமர்ஜென்சி பீரியடில் கொண்டு வந்தாங்க. விவாதிக்கப்படாமல் 42வது சட்ட திருத்தத்தில் சோசியலிசம் செக்குலரிசம் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிளில் சேர்த்தது. அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்துக்கள்கிட்ட இதெல்லாம் கிடையாது. எல்லா மதமும் ஒன்றுன்னு சொல்கிறவங்க தான் இந்துக்கள். ஆனால் மற்ற மதத்தில் அந்த கூறுகளுக்கு கிடையாது. அது தன் மதத்தை தான் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இது இந்தியாவில் பிரிவினை உண்டு பண்ணணும்னு அன்னைக்கே அம்பேத்கர் 49 விவாதத்தில் பேசியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்தில் அதெல்லாம் சேர்த்து உள்ளடக்கி தான் மன்மோகன் சிங் சொன்னது. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இல்ல, மன்மோகன் சிங் அங்க சொன்னதை பேசுறீங்க. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு ஆந்திரால பேசினார். ஆமா சார், பிரதமரே பேசினார். 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பேசினார். ஆமா சார், இடஒதுக்கீடு எப்படி சார் கேட்க முடியும்? ஜாதி மத ரீதியா எப்படி கேட்க முடியும் சார்? மாநில அரசு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற இதுபடி எப்படி மத ரீதியா கேட்க முடியும்? 4% மாநில அரசு கொடுத்திருக்கு. மாநில அரசு கொடுக்கறத மத்திய சட்டமன்ற பாராளுமன்றத்தில் சட்டம் அம்பேத்கர் என்ன சொல்லி இருந்தாரோ அதுதான் இல்லையா? இல்ல, பிரிவினையே கிடையாது, கொடுக்க முடியாது. அப்ப சட்டத்தை திருத்தணும், கான்ஸ்டிடியூஷனை திருத்தினா தான் பண்ண முடியும். கான்ஸ்டிடியூஷன்ல 2/3 மெஜாரிட்டியில் திருத்தி அதுக்கப்புறம் தான் அதை செய்யணும். அது எப்படி அது அப்படி கொடுக்கறது சரியும் கிடையாதுங்கிறது ஒன்று. எல்லா ஏழைக்கும் கொடுங்க. அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் யார் இருக்காங்களோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு கொடுங்க, அதை எல்லாரும் வரவேற்கலாம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு மட்டும் கொடுக்கணுங்கிறது கொடுக்க முடியாது இப்போ இருக்கிற ரூலில். அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால இதை இவங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக காங்கிரஸ் எதிர்கட்சிகள் எல்லாம் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இஸ்லாமியர்களுடைய
முத்தலாக்கில் அவங்களுக்கு பெண்களுக்கு ஏகப்பட்ட ஓட்டு பாஜகவுக்கு விழுந்திருக்கு கடந்த தேர்தல்களில், இப்பவும் அது வரப்போகுது. அதை எப்படியாவது தடுத்துடணும், அதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை கிளப்புனதுனால அதுக்கு கவுண்டரா இதை சொல்லிட்டாங்க. சிறுபான்மையினர் வாக்கள் பாஜக நோக்கி போகுது, அதை தடுப்பதற்காக காங்கிரஸ் உள்ளிட்டவங்க எல்லாம் வந்து இதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றீங்க, இதை வந்து திரித்து சொல்றீங்கன்ற. கேட்குற மக்கள் யாரும் ஒன்றும் கேணியர்கள் கிடையாது, விவரம் இல்லாதவர்கள் கிடையாது. ஒருத்தர் காங்கிரஸ் கட்சி வெறும் முஸ்லீம் ஓட்டு மட்டும் வாங்கிட்டா இந்தியாவில் ஜெயிச்சு பிரதமர் ஆக முடியுமா? அப்போ யார் மதத்தை தாஜா பண்ணுறது, ஓட் பேங்கை, இந்து ஓட் பேங்கை கொண்டு வரணும்னு நினைக்கிறது. அப்படி நினச்சும் கூட இவ்வளோ இந்துன்னு கத்தி கூட 39% வாக்கு கடந்த முறை கிடைச்சுன்னு வச்சுங்களேன். அந்த 39 வாக்கு பதிவான வாக்குகள் பார்த்தா 20% கிடையாது. அப்போ 80% இந்துக்கள் இவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, முஸ்லீம் சொல்லி இந்துக்கள் வாக்கு வாங்கணும்னு சொல்றாங்க. அப்ப பெரிய ஓட் பேங்க வாங்குறது யாரு? இவங்க தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிள்ளைகள் அதிகம் பெற்றவர்கள் சொல்லி முஸ்லீம்களை சொல்லிவிட்டு இப்போ இல்லைன்னு ஏன்னு சொன்னார் தெரியுமா? மறுநாளே ஊடகங்களும் மக்களும் சொன்னாங்க, மோடி வீட்டில் தான் இத்தனை பிள்ளைங்க, அசோக் சிங்கால் வீட்டில் இத்தனை பிள்ளைங்க, அமித்ஷா வீட்டில் இவ்வளவு பிள்ளைங்க, இவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறதுனால அதை தெரியாமையோ புரியாமலோ விவரம் புரியாமல் அன்னைக்கு மோடி பேசிட்டாரு. அது மட்டுமல்ல, மத பிரிவினை மட்டுமல்ல, இன்னைக்கு சாதி பிரிவினை பண்ணியிருக்காரு. நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவருக்கு கையெழுத்து போட்டது பிசியில் ஒருத்தர், எஸ்சியில் ஒருத்தர். இந்த ரெண்டு பேரையும் அவர் கூட பிரதிநிதித்துவம் சார், அது வேற, நான் பிரதிநிதித்துவம் வேற. யாரை கூட்டிட்டு போறாரு அதை செய்யுங்க. நீங்க இன்னைக்கு சத்திரியர்கள் ஏன் இருக்கிறாங்க, வைசியர்கள் வைஷ்ணவர்கள் வைசியர்கள் ஏன் இருக்கிறாங்க? நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, நீங்க எல்லா ஜாதியும் ஒரு ஓரமா ஒதுக்கிட்டு உயர் ஜாதியை மட்டும் நீங்க கூட்டிட்டு போகணும், உயர் ஜாதிக்கு மட்டும் ஆளுநர் பதவி கொடுக்கணும், உயர் ஜாதி மட்டும் நீதி உதவி ஆக்கணும், உயர் ஜாதிகளுக்கு மட்டும் ஐஐடில ஐஐஎம்ல ப்ரொஃபசர் பதவி கொடுக்கணும். 90% 90% இந்துக்கள், அதான் அடையாளம். 90% இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை ஒரு 10% ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டியவர்களுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற நிலையத்தான் இன்னைக்கு. அதனாலதான் அவர் பிரதமராக இருக்காரு. ஒரு பிசி பிரதமராக இருக்காரு. நீ கேட்கலாம், ஒரு எஸ்சி வந்து இன்னைக்கு ஜனாதிபதி ஆகலாம், இது அடையாளம். பேருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிய ரீதியிலான ஆதரவை பெறுவதற்கு தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்தியா கூட்டணி மேல. நான் அதான் சொல்றேன். இவ்வளவு நேரம் நான் சொல்றது ஜாதியை வச்சு ஏமாத்துறது, மதத்தை வச்சு ஏமாத்துறது இன்னைக்கு பிஜேபி. நீங்க சொன்ன அடையாளம், ஒரு மீனை, பெரிய மீனை பிடிக்கணும்னா ஒரு சின்ன புழுவை போடணும். அந்த புழு தான் இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி, அந்த புழு தான் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய முர்மு. இவங்க ரெண்டு பேரையும் காமிச்சு நாங்க எஸ்சிக்கு செய்யறோம், பிசிக்கு செய்யறோம், ஒட்டுமொத்த இந்து மக்களாக இருக்கக்கூடிய பிசியில ஏமாத்துறது, ஒட்டுமொத்த பழங்குடிய மக்களை மணிப்பூர்ல மட்டுமல்ல இன்னைக்கு இந்தியா முழுக்கும் பழங்குடிய மக்களுக்கு எதிராக இருக்கிறது யாருன்னா பிஜேபி. இன்னைக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.